வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞானிகள் எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் விஞ்ஞான ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த எல்லா விஞ்ஞானிகளும் என்னென்னவோ கண்டுபிடிச்சாலும் ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க. என்னென்னா, இவ்வளவு காலம் உழைச்ச விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்ச ஒரே உண்மை, உலகத்தை பற்றிய ஒரே ஒரு உண்மை எதுனா, இந்த உலகம் நிச்சயமற்றது இல்லையா? இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு உலகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த உலகம் நிச்சயமற்றது. தத்துவவாதிகள் இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த வாழ்க்கை நிலையற்றது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம மனசும் வாழ்க்கை நிலையற்றது, நம்ம மனம் நிலையற்றது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போது விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த உலகம் சரியில்லை, உலகம் நிலையற்றது, நிச்சயமற்றது. தத்துவவாதிகள் மனசு நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெண்டை தான் ரொம்ப சுருக்கி பவுல் பைபிளில் நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு சொல்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன். நான் நினச்ச மாதிரி வாழ முடியாது, நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்காது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி என்ன? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன முடிவு? இந்த உலகத்தில் எது தான் உண்மை? என் வாழ்க்கை எப்படி தான் ஆகும்? இப்படிலாம் கேட்கலாம். அப்போ விஞ்ஞானிகளினுடைய இந்த குழப்பத்திற்கும், தத்துவவாதிகளின் இந்த குழப்பத்திற்கும், சராசரி மனிதனுடைய இந்த குழப்பத்திற்கும் ஒரே வரியில் இயேசு கிறிஸ்து விடை சொன்னார். அதை சொன்ன உடனே, அடா இந்த வசனம் நமக்கு ரொம்ப நாளாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். பாங்க, இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் இந்த உலகம் நிலையற்றது, மனசு நிலையற்றது. என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னா, நானே வழி. வழின்னா பாதைன்னு எடுத்துக்கூடாது, சொல்யூஷன். நான் தான்டா தீர்வு எல்லாத்துக்கும். நானே சொல்யூஷன், நானே வழி, நான் தான் சத்தியம். இந்த உலகத்தில் எதுவும் உண்மை கிடையாது. நீ கண்டுபிடிக்கிற உன்னுடைய ஆய்வுக்கு எதுவுமே கிடையாது. நான் தான் உண்மை. நான் சத்தியம்னா உண்மை. நானே ஜீவனுமாக இருக்கிறேன். உனக்கான வாழ்க்கை நான் தான். எனவே விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் குழம்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஒற்றை வரி பதில் சொல்லுகிறது. நம்ம போகிற போக்கில் இந்த ஒரு வரி சொல்லுவோம், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம். அதுக்குள்ளே இருக்கிற உண்மை நான் தான் சொல்யூஷன். இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் சொல்யூஷன், நானே வழி. இந்த உலகத்தில் எது உண்மைனா நான் மட்டும்தான் உண்மை. நீ பார்க்குற இந்த உலகம், மனசு, வாழ்க்கை எதுவுமே நிச்சயமற்றது, நிலையற்றது. நான் தான் உண்மை, சத்தியமாக இருக்கிறேன், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கவலைப்படாத, நான் தான் உனக்கு வாழ்க்கை. எனவே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்கிற வாசகம் போகிற போக்கில் வாய்ப்பாடு போல மனப்பாடமாக சொல்லிவிட்டு போகிறோம். அவர்தான் எல்லாவற்றிற்கும் தீர்வு, அவர் மட்டுமே உண்மையானவர், அவரே உனக்கு வாழ்க்கையை தருகிறவர், அவரே உனக்கு வாழ்க்கையானவர். இந்த உண்மையைத்தான் இந்த ஒரு வாசகம் உள்ளடக்கி இருக்கிறது. இப்பொழுது சொல்லி பாருங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த நம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை தொடங்குவோம் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.